ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆடி தை மாதங்களில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை இப்படி எல்லா நாட்களுமே அதிக விசேஷமான தெய்வ சக்தி நிறைந்த நாட்கள். அதனால தான் இந்த அனைத்து முக்கியமான விரதங்களையும் நம்ம கடைபிடிக்கணும். திருமணமான பெண்கள் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறலாம். வெள்ளிக்கிழமைங்கிறது அம்பிகை அல்லது பெண் வழிபாடுக்கு, பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள். செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது அனைத்து விதமான பணம் தொடர்பான பிரச்சனைகளையும் நமக்கு தீர்க்குங்கிறது ஐதீகம். அனைத்து வெள்ளிக்கிழமையிலையுமே மங்களகரமான நாளும் தை ஆடி இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கூடுதல் விசேஷமானது. நாளைய தினம் தை வெள்ளிக்கிழமை. பெண் தெய்வத்திற்கு பூஜை, அபிஷேகம் எல்லாமே நம்ம நாளைய தினம் செய்யலாம். வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம், ராகு காலம் இருக்கிறது மாதிரி ஹோரைகளும் உள்ளது. வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாளுங்கிறதுனால இந்த நாளில் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நம் வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கும். மலையளவான கடன் பிரச்சனைகள் கூட தீரும். வராத பணம், அடமானத்தில் இருக்கும் நகைகள் வீடு வந்து சேரும். வெள்ளிக்கிழமை அன்று 3 முறை சுக்கிர ஓரை வரும். காலை 6 to 7, பகல் 1 to 2, இரவு 8 to 9. இந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபட்டோம்னா சிறப்பான பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்து நீராடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் மலர்கள் வைக்கணும். மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்னாடி வெற்றிலையின் மீது பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்றும் பொழுது நம் வாழ்க்கையிலே மிக அதிகமான அதிர்ஷ்டத்தை அந்த விளக்கின் மூலம் நம்ம அடையலாம். மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு தாமரை மலர்கள் கிடைச்சா அதை வைக்கலாம். நெய்வேத்தியமாக பால் பாயாசம் அதை செஞ்சு கூட நம்ம படைக்கலாம். வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு இனிப்பு வகை அந்த நேரத்தில் வச்சு படைக்கலாம். சுக்கிர ஓரையில் கண்ணாடி கிண்ணம் இல்லைன்னா கொஞ்சம் அகண்ட ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பை 3/4 பங்கு நிரப்பிக்கோங்க. அதற்கு மேலே நீங்கள் ரூபாய் நோட்டு 3 10 ரூபாய் நோட்டு, 3 ரூபாய் நாணயம் 3, 1 ரூபா நாணயம் 3 அதையும் வைத்து மகாலட்சுமி தாயார்ட்ட உங்களுடைய வேண்டுதல் சொல்லி வழிபடணும். அன்னைக்கு நாள் முழுவதும் அப்படியே வச்சுடுங்க. அடுத்த நாள் அந்த 33 ரூபாய் எடுத்து பீரோவில் தனியாக வச்சுக்கோங்க. இந்த உப்பை நீங்கள் கால்படாத இடத்துலையோ இல்லை ஓடுற தண்ணியிலோ விட்டுலாம். இது போல் தொடர்ந்து 6 வாரங்கள் புதிய உப்பு தனித்தனியாக 33 ரூபாய் வழிபட வேண்டும். 6வது வாரம் தனியாக அந்த 6 முறை எடுத்து வைத்த அந்த 33 ரூபாய் பணத்தை எடுத்து பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலில் நீங்கள் போட்டுடலாம், உண்டியலில். இப்படி செஞ்சால் அடமானமாக வச்ச நகைகள், நாள்பட்ட கடன்களை அடைக்க பணம் உங்களை தேடி வரும். வெள்ளிக்கிழமையிலே வீடுகளில் அரிசி மாவால் வாசலில் கோலம் போடணும். வெள்ளி, செவ்வாய் இது போன்ற கிழமைகள் பெண்கள் கையில் வளையல், கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க. நெற்றியிலே பொட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. கையில் வளையல் இல்லாமல் விளக்கேற்றவோ சாப்பாடு பரிமாறவோ கூடாது. சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள், பெண் குழந்தைகளுக்கு வளையல், மஞ்சள் குங்குமம், கண்ணாடி, பூ, தட்சணை இது போன்ற மங்கள பொருட்கள் வாங்கி கொடுத்தா மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து நமக்கு அருள் செய்வாங்க. இது எல்லாம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்றாவது நீங்கள் செய்யணும். கையிலே பெண்கள் மருதனை இடுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நமக்கு வாரி கொடுக்குன்னே சொல்லலாம். அதனால் மருதனையும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கட்டாயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம், இதன் மூலயமா நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நம் வாழ்க்கையில் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம பார்த்துடலாம். வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 சுக்கிர ஓரையில் இதை நீங்கள் செய்யணும். காலை நேரத்தில் இதை செய்வது மிகவும் உத்தமம். மதிய நேரம், இரவு நேரத்தை விட காலை நேரத்தில் நீ கட்டாயம் செய்யுங்க. ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன ரூபாய் நோட்டு இருக்கோ 500, 200, 100 இல்லது 50 இல்லை 10 ரூபாயோ எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம்னு சொல்கிறோம் இல்லையா, சோம்பு அது, பட்டை 5 துண்டுகள், கிராம்பு 5, ஏலக்காய் 5 அல்லது 3 உங்கள்கிட்ட இருக்கிறது. நீங்கள் ஏலக்காய், கிராம்பு அது மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வைக்கணும். இது எல்லாத்தையும் வச்சு அந்த பணத்தோடு சுருட்டி ஒரு வெள்ளை பேப்பர், கசங்காத நல்ல வெள்ளை பேப்பராக ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் 4 மூலையிலையும் மஞ்சள் நீங்கள் தடவி இருக்கணும். அந்த பேப்பரில் இந்த பணத்தை வைத்து
கல்லுப்பு கண்ணாடி பவுல் இருந்துச்சுன்னா கல்லுப்பு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பெரிய அகல் விளக்கில் கல்லுப்பு வச்சுக்கோங்க. அதற்கு மேலே இந்த பணத்தை நீங்கள் பொட்டின மாதிரி அந்த வெள்ளை பேப்பரோடு சேர்த்து பொட்டின மாதிரி கட்டி அந்த கல்லுப்பு மேலே வச்சுருங்க. அது அப்படியே மகாலட்சுமி தாயாரோட படத்துலேயே அப்படியே இருக்கட்டும். அடுத்த வெள்ளிக்கிழமை இதில் உள்ள பணத்தை எடுத்துக்கிட்டு இதில் உள்ள பொருட்களை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. கல்லுப்பை தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. இதே போல் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது பண வரவு அதிகரிக்கும். இதில் வைக்கக்கூடிய பணம் நீங்கள் செலவுக்கு, சுப செலவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வெள்ளிக்கிழமையில் இது ஒரு வேலையாக நம்ம எப்படி குளிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலை பார்க்குறோம், இதை ஒரு வேலையாக வச்சுருக்கோம். அதே போல் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 6 to 7 அந்த நேரத்தில் புதிய கல்லுப்பு நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட கல்லுப்பு இருந்தாலும் புதிய கல்லுப்பு கட்டாயம் நீங்கள் வாங்கணும். அந்த 6 to 7 சுக்கிர ஓரையில், இல்லை மதியம் 1 to 2, இல்லை இரவு 8 to 9 கல்லுப்பு வெள்ளிக்கிழமையில் புதுசாக வாங்கி உங்கள் பானையில் நிரப்பி வைங்க. அதோட இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்யலாம். உங்கள்கிட்ட வசம்பு இருந்தால் கூட அதையுமே நீங்கள் இதோடு சேர்த்து வைக்கலாம். இதில் உள்ள அனைத்து பொருட்களுமே பணத்தை ஈர்க்கக்கூடியது, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. இதை நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும், கடன் தீரும். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்ம உழைப்போடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நம் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். மகாலட்சுமி தாயாரின் கடைக்கண் பார்வை நம்மீதும் படும். நாமும் நம் வீட்டில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை அடைவோம். வீட்டில் உள்ள பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே தவறாமல் செய்யுங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.